ஞானம் உண்டானால் ஒழிய ஒரு ஜீவனுக்கு ஞானம் உண்டானால் ஒழிய கோட்டி ஜென்மம் ஆனாலும் விமோசனம் இல்லை. கோட்டி ஜென்மம் ஆனாலும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், உடனே பசிக்கிறது, உடனே சம்பாதிக்கிறது, சாப்பிடறதுக்கு முன்னாடி செத்து போறது, அப்புறம் தான் சம்பாதிச்சதெல்லாம் இன்னும் சாப்பிட்டாகல வச்சிருக்கான், செத்து விடான், மறுபடியும் ஜனனம், மறுபடியும் மரணம், மறுபடியும் பசி, மறுபடியும் சம்பாதிக்கிறது, சேகரிச்சு வைக்கிறது. எவ்வளவு இப்படியே போயிட்டு இருந்தாக்க இதுக்கு என்னைக்குதான் முடிவுன்னா இந்த முடிவு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால சொல்றா, ஒரு சத்குருவை ஆசிரிக்கணும். ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு எப்பரகா. 1000 விஷயத்தை உன்னிடத்துல சொல்றதுக்கும் வரா, நீயாவும் போய் ஒருத்தங்கிட்ட கேட்கவும் கேட்கிற, ஆனால் பிரயோஜனமற்ற விஷயம். ஆத்மவித் சம்மத பும்சாம் வர 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 பேச்சு அடங்கிவிடும். எப்போனால் அத்தியாத்ம விஷயத்துல மனசு போச்சுன்னால் எதை பேசினாலும் ஆசாரம்னு தோணும். என்னத்துக்கு இதை பேசிட்டு இருக்கோம், என்னத்துக்கு இதை எதனை பேசு, இது என்னத்துக்கு பேசிட்டு இருக்கோம் என்று அந்த பேச்ச அடங்கும். அதுல உபரத்தி வரும். ஆமா, இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா, என்னத்துக்கு இதை பேசிட்டு இருக்கோம் என்று நினைப்போம். ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு எப்பரஹா. எல்லா பேச்சுகளும் எல்லா எண்ணங்களும் அடங்குற இடம் எதுன்னு கண்டுபிடிச்சுட்டியானால் அந்த ஆத்மஸ்வரூபம் புரிஞ்சிடும். இந்த ஆத்மஸ்வரூபத்துல லயம் ஆயிட்டால் அப்புறம் பேச வேண்டியது ஒண்ணும் கிடையாது, தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் கிடையாது. அந்த ஆத்மாவை காண்பிச்சு கொடுப்பாரு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஆத்மாவை காண்பிச்சு நீன்னு சொல்றது உண்டு, நீதான் அந்த ஆத்மஸ்வரூபம் காண்பிச்சு கொடுப்பாரு உண்டு. யாரு? ஆத்ம ஞானிகள். அந்த ஆத்ம ஞானிகளை பார்க்காத வரையிலும் 1000 எண்ணங்களும் 1000 சங்கல்பங்களும் 1000 விகல்பங்களும் ஏற்பட்டிருந்தா இருக்கும். ஜனங்கள் அலைஞ்சிருக்கா. அதனால ஞானிகளை பாரு, ஞானிகளை தேடு. ஞானிகளுடைய சந்நிதியில எல்லா கொட்டங்களும் அடங்கிவிடும். உன்னுடைய இந்திரியங்களுடைய கொட்டம், உன்னுடைய மனசனுடைய கொட்டம், உன் சரீர தர்மங்கள் சர்வமும் ஞானிகளுடைய எதிரில் கப்சிப்புனா அடங்கிவிடும். குழந்தைகள்லாம் ரூட்டி அடிச்சுதான் இருக்கும். அந்த காலத்துல ரூட்டி அடிச்சுட்டு இருக்கும் போது எலிமெண்டரி ஸ்கூல்ல வாத்தியார் அப்படி வருவார், மதுதான் கப்சிப்புனா அவாவா சீட்ல அவாவா உட்கார்ந்துட்டு அப்படியே உட்கார்ந்து. அதுபோல இங்க ஒரு ஸ்கூல், இது எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி, இதுல கொட்டம் அடிச்சுட்டு இருக்கு. மனசு இந்திரியங்கள் எல்லாம், இது எல்லாம் எங்க அடங்கும்னால் ஒரு ஆத்ம ஞானியை பார்க்க வரும்பொழுது எல்லாம் கப்சிப்புன்னு அடங்கி அவள் இடத்துல சப்த நாடி அடங்கி அப்படியே பார்ப்போம். ஆத்மவித் சம்மத பும்சாகாம்